ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 24 புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு மனைவியினிடத்தில். எபேசியர் 5:25 சொல்கிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான். எபேசியர் 5:28. கணவனுக்கும் மனைவிக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை கொடுக்கும்போது மனைவிகளை பார்த்து கணவனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னார். எபேசியர் 5:22. புருஷர்களை பார்த்து மனைவியில் அன்பு கூறுங்கள் என்று சொன்னார். குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்ப கீழ்ப்படிவதும் அன்பு கூறுவதும் மிக மிக அவசியமாகும். புருஷன் மனைவியினிடத்திலே எப்படி அன்பு கூற வேண்டும்? கிறிஸ்து சபையில் அன்பு கூறுவதைப் போல அன்பு கூற வேண்டும். அன்புக்கு முன்மாதிரியாக கிறிஸ்துவையே வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆம், கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்ததினால் சபையை தனது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டார். சபையின் மீதுள்ள தமது அன்பை வெளிப்படுத்துவதற்காக சபையை சரீரம் என்றும் தன்னை தலை என்றும் ஓமானப்படுத்தினார். மட்டுமல்ல, சபையானது மணவாளனாகிய கிறிஸ்துவின் மணவாட்டியாய் இருக்கிறது. இந்த அன்பின் சாயலை இந்த உலக வாழ்க்கையில் தம் மக்கள் அனுபவிப்பதற்காக தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தினார். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்ற அன்பின் இணைப்பையும் ஏற்படுத்தினார். ஆதியாகமம் 2:24, மார்க்கு 10:8. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 5:33, அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவள். எல்லா மனித உறவுகளுக்கும் அடிப்படையானது குடும்பம்தான். குடும்பம் அன்புள்ளதாகவும் ஐக்கியமுள்ளதாகவும் ஒருவனப்பாடுள்ளதாகவும் இருக்கும்போது நிச்சயமாகவே அந்த குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக காணப்படும். தேவ பிரசன்னம் அந்த வீட்டில் நிரம்பியிருக்கும். பரிசுத்த ஆவியானவரின் மகிமையும் மன நிறைவும் எப்பொழுதும் காணப்படும். இன்று அநேக குடும்பங்களில் காணப்படும் நிலை என்ன? அன்பு தாழ்ச்சியினால் குடும்பத்தின் அஸ்திபாரம் அசைகிறது. கோபமும் எரிச்சலும் நிறைந்த வார்த்தைகள் அமைதியை கெடுக்கிறது. குடும்ப ஜெப நேரத்தை தொலைக்காட்சி ஆக்கிரமித்துக் கொண்டது. இதனால் உடைந்தும் இடிந்தும் போன குடும்பங்கள் அநேகம். பிரிந்து போன உறவு முறைகள் ஏராளம். விவாகரத்துக்கள் அதிகமாக காணப்படுவதற்கு வேறென்ன காரணம் இருக்க முடியும்? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 9:1, ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது. நீதிமொழிகள் 14:1 சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். 127 சங்கீதம் 1 சொல்லுகிறது, கர்த்தரும் வீட்டை கட்டுகிறார். பிரசங்கி 4:12 வாசிக்கிறோம், முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. கணவனும் மனைவியும் கர்த்தரும் இணைந்து வீட்டை கட்டும்போது அங்கே தெய்வீக அன்பு பிரசன்னமாயிருக்கும். என்னதான் சோதனை காற்று வீசினாலும் போராட்டத்தின் புயல்கள் வந்தாலும் அந்த வீடானது சிறிதும் அசைந்து கொடுக்காமல் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். இன்றைய நினைவிற்கு எபேசியர் 5:29. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான்.
இன்றைய வேத வாசிப்பு காலை 2 சாமுவேல் 19 மற்றும் 20 அதிகாரங்கள், மாலை லூக்கா 18 அதிகாரம் 1 23 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல நீங்களும் உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.